அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குதிகால் வலி மற்றும் அதற்குரிய தீர்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்த குதிகால் வலியை சாதாரணமாக நம்ம நினச்சிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த குதிகால் வலி ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது இது ரொம்ப மைல்டாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 10 நிமிடங்களில் இந்த வலியை மறந்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சில சமயங்களில் இந்த வலி மிக மிக அதிகமாக இருக்கும் பொழுது, அதுவும் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ரெஸ்டிங் பெயின் சொல்லுவோம். நம்ம தரையில் காலை வைக்காமலும் நம்மளுக்கு இந்த குதிகால் வலிலாம் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த வலியை நம்மளால் தாங்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் நாம் நம்மளுடைய அன்றாட தினசரி வேலைகளை செய்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதோட நம்மளுடைய நடை மிகவும் மாறி போயிடும். தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சிருவோம். இல்லாட்டி முதுகு கால் இதையாக நம்ம பொசிஷனை மாற்றி வச்சு நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதனால் வேறு சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோட இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை, நம்ம வெளியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக விடாமல் நம்ம ஒரே இடத்துல இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குதிகால் வலி வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்மளுடைய அன்றாட வெளி வேலைகளை செய்ய விடாமல் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரைட். பொதுவாக இந்த குதிகால் வலி வருவதற்கு நம்ம காரணங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருக்கோம். அதில் மிக முக்கியமான காரணம் நம்ம இந்த காலணிகளை அடிக்கடி மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ரைட். ஓகே. அதோட இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய தசைகள் ரொம்ப வலுவிழந்து போவது ஒரு முக்கியமான காரணம். வலி மிகவும் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்? பொதுவாக நம்ம இந்த வலி ஏற்படும் பொழுது வலிக்குரிய காரணத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த குதிகால் வலிக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இது சீசனல் டிசார்டர் மாதிரி அப்பப்போ குளிர்காலங்களில் வரும். இன்னும் சிலருக்கு நிரந்தரமாகவே சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயின் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த குதிகால் வலி ஏற்படுவதற்கு என்ன காரணம் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அது ஒபிசிட்டியாக இருக்கலாம், செப்பலை மாற்றி மாற்றி போடுறதுனால இருக்கலாம், ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறதா இருக்கலாம், பூட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வீக்காக இருக்கிறதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட்டு, வேறு ஏதாவது பாதத்தில் சிறு சிறு டிஃபார்மிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருக்கலாம். இது போன்று பல பிரச்சனைகள் நம்ம இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, முதல்ல நம்ம வலி வரும் பொழுது ரெஸ்ட் கம்பல்சரி. அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா வலி குறைஞ்சிருமா? டெம்பரவரியாக வலி குறையும். ரைட். ஓகே. இது ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வலி குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடரலாம். அடுத்தது, வீட்டில் பெயின் ஓரளவுக்கு மாடரேட் லெவலில் இருக்கும் பொழுது, அதாவது ரொம்ப சிவியராகவும் இல்லாமல் மைல்டாகவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு
காலையில் அதிகாலையில் எந்திரிக்கும் பொழுது நம்மளுடைய வலி 30 நிமிடங்களுக்கு மேலாகவும் இருக்குது அப்படின்னா அதற்கு நாம் ஏதாவது ஒரு மருத்துவம் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வர வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி அனைத்து மருத்துவங்களிலையும் வலிக்குரிய மருத்துவ முறையும் இருக்குது. அலோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வலியை குறைப்பதற்கான மருத்துவ முறையும் இருக்குது. இதில் முதல்ல நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு, அப்பயும் நம்மளுக்கு மோர் தென் 30 மினிட்ஸ்க்கு மேலே நமக்கு வலி குறையலை அப்படின்னீங்கன்னா அடுத்ததாக நாம் ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடியை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் சிம்பிளாக சாதாரணமாக சுடுதண்ணி ஒத்தரம் வைக்கலாம். அது மட்டும் கிடையாது, மற்ற சில மருத்துவ முறைகள்லையும் பார்த்திங்கன்னா பல்வேறு பொருள்களை ஹீட் பண்ணி அந்த பொருள்கள் மூலமாக நம்ம ஒத்தரம் வைக்கக்கூடிய சில முறைகள் இருக்குது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உப்பு ஒத்தரம் கொடுப்பாங்க, தவிடு ஒத்தரம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இலைகளையும் வச்சு ஒத்தரம் கொடுப்பாங்க. எல்லாமே இந்த வலி மாட்ரேட் லெவலில் இருக்கும் பொழுது அந்த வலியை குறைப்பதற்கான ஒரு மருத்துவ முறை தான் இது. உங்களுக்கு நிரந்தரமான வலியை குறைப்பதற்கான ஒரு மருத்துவம் நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் சுடுதண்ணி ஒத்தரமோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒத்தரமோ நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு தொடர்ந்து 7 நாளுக்கு வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வலி குறையும். ரைட். இதுவே இந்த வலி ரொம்ப அளவுக்கு அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் அருகில் உள்ள ஏதோ ஒரு மருத்துவரை நீங்கள் நேரில் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியாக இருக்கும். இதில் முக்கியமாக நாம் அலோபதி, சித்தா, ஆயுர்வேதம் சொல்லும் பொழுது இந்த குதிகால் வலிக்கு இயன்முறை மருத்துவம் மிக மிக சிறந்ததாகவும் இருக்கும். ஏன்னா அந்த குதிகால் வலியில் ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே டிஷ்யூ இன்ஜுரி ஆகும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள்னால கால்சியம் டெபாசிஷன் ஆகும் பொழுது, இல்லாட்டி எலும்பு சிறுசாக வளர ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜவ்வு எலாஸ்டிசிட்டி பவர் குறையும் பொழுது இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய மருத்துவம் இயன்முறை மருத்துவத்தில் இருக்குது. மற்ற மருத்துவங்களில் வலியை குறைக்கும், அங்கே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், ஜவ்வு பகுதியுடைய அந்த எலாஸ்டிசிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஒத்தரம் கொடுக்கும்போதே நடக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம இது மற்ற மருத்துவ முறைகள். அலோபதி மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா டேப்லெட் தான், பெயின் கில்லர். அதுவும் நீங்கள் உங்களுடைய மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய வலியினுடைய தன்மையை பொறுத்து அவர்கள் உங்களுக்கு மாத்திரை பரிந்துரைக்கும் பொழுது அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். இப்போ நம்மளுக்கு ஒரு 7 நாட்கள் முதல் ஒரு 10 நாட்கள் ஃபுல்லாகவே இந்த வலி நன்றாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரைட். இப்போ வலி குறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய மருத்துவம் நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மருத்துவர்கிட்ட போய் எடுக்கிற மருத்துவத்தை நிப்பாட்டிடலாம்.
அதற்கு அடுத்ததாக இந்த வலி திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன முயற்சிகள் செய்யணும் அப்படின்றதுல தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா வலி வரதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். முதல்ல நம்ம காரணத்தை சரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அடிக்கடி காலணிகளை மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒருத்தராக இருந்தால் ஒரே மாதிரியான காலணிகளை நம்ம பயன்படுத்தலாம். நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வது நல்லது. வேறு ஏதாவது காரணங்களால உடலில் கால்சியம் டெபாசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதற்குரிய மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அல்லது உணவு கட்டுப்பாடுக்கு நாம் மாறிடலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை நம்ம சரி பண்ணிடணும், அல்லது கட்டுக்குள்ள இருக்கணும். அதை அதிகமாக விடாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ரைட். அடுத்தது, எவ்வளவு காரணங்களாக இருந்தாலும் இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய தசைகள் வலுவிழந்து இருப்பது. தினமும் பாதத்திற்கு தேவையான பயிற்சிகள் மிக மிக முக்கியம். ஆங்கிள் ஜாயிண்ட்டு, அங்கே இருக்கிற ஃபிங்கர்ஸ், ஃபுட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிறையா பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகளை நம்ம செய்யணும். இதை உங்களுக்கு ஈன்முறை மருத்துவர் பரிந்துரைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சிகளை நம்ம கொடுத்துட முடியாது. அவங்களுடைய வயது, உடல் வலிமை போன்றவற்றை கருத்தில் கொண்டு பலவிதமான பயிற்சிகள் இருக்குது. அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து செய்யணும். நம்மளுடைய காலணிகளை சரியாக பராமரிக்கணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்மளுடைய காலணிகள் தேய்மானாகும் பொழுது அதை மாற்றுவது, காலணிகளுடைய அந்த தன்மை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக நம்ம பார்த்துக்கலாம். அதோட இந்த தசைகள் வீக்காக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அதையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா நாம் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறதுக்கு, மாடிப்படி ஏறுறதுக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதம் தயாராகிடும். ஒருவேளை நம்ம பாதம் ஏதாவது டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளாட் ஃபுட் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னிங்கன்னா அதற்கும் நிறையா தீர்வுகள் இருக்குது. செப்பல் மாடிஃபிகேஷன் இருக்குது, நிறையா பயிற்சிகள் இருக்குது. நம்மளுடைய உடல் எடையை பொறுத்து நமக்கு தேவையான அந்த மருத்துவ முறைகள் ஃப்ளாட் ஃபுட்டுக்கு நிறையா இருக்குது. அதையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னிங்கன்னா வலி வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது போன்று வலிக்குரிய காரணங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அந்த காரணத்தை திரும்பி அதிகமாக பார்த்துக்கிறணும், அல்லது அந்த காரணங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறணும். அதற்கடுத்தபடியாக பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகாமல் இருப்பதற்கு காலணிகளை சரியாக பயன்படுத்தணும். நாம் அன்றாடம் தினசரி செய்யக்கூடிய சில வேலைகளுக்குன்னு நம்ம பாதம் தயாராக இருக்கணும். அதற்குண்டான பயிற்சிகள் நிறையா இருக்குது. ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அதையும் தொடர்ந்து செய்யணும். இவ்வாறு நம்ம நம்மளுடைய பாதத்திற்கு தேவையான சில விஷயங்களை கடைப்பிடிக்கும் பொழுது வலி வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.